ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. இன்றைக்கி நம்ம தக்காளி சாப்பாடு டொமேட்டோ ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். நீங்கள் பொறுமையாக வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது ஒரு கடாயில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கிங்க. கடுகு போட்டுங்க. கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் அளவு வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. அது வீடியோ ஸ்கிப் ஆகிட்டு இருக்குது. ஓகே, இப்போ அது ஃப்ரை ஆனதும் நான் ஒரு 3 வரமிளகாய் போட்டிருக்கேன். நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதெல்லாம் ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறமா பூண்டு தட்டி வச்சுருக்கேன். நல்லா 1 டீஸ்பூன் அளவு பூண்டு தட்டி வச்சுக்கிறது போடுங்க. பூண்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. அது வதங்கின பிறகு நான் 2 பிக் அனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். அனியன்ஸ் வந்து நல்லா சாஃப்டாகி வதங்கினா போதும். கோல்டன் ப்ரௌன் எல்லாம் ஆகணும்னு இல்லை. நம்ம பிரியாணிக்கெல்லாம் வதக்குவோம் பாருங்கள், அந்த மாதிரியெல்லாம் ஆகணும்னு இல்லை. இது சாஃப்டாக ஆனாலே போதும். இப்போது அனியன்ஸ் எல்லாம் வதங்கிடுச்சு. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் போட்டுக்கலாம். காரத்துக்கு இந்த குவான்டிட்டிக்கு இந்த 2 டீஸ்பூன் சரியாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் அளவு தனியாத்தூள் போடுறேன். போட்டு இதெல்லாம் நல்லா வதக்கிங்க. இப்போது மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள் போட்ட பிறகு ஸ்டவ் சிம்மில் வச்சு வதக்குங்க. அப்புறம் அது வதக்கிட்ட பிறகு தக்காளி வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கிங்க. தக்காளி சாப்பாடுன்றதுனால ஆனியன்ஸ் நீங்கள் கம்மியாக போட்டால் கூட பரவாயில்ல. டொமேட்டோ அதிகமாக ஆட் பண்ணிக்கிங்க. டொமேட்டோ கட் பண்ணி போட்டுக்குங்க. நான் ஒரு 7 to 8 டொமேட்டோ போட்டிருக்கேன். ஓகே, சால்ட் போட்டுக்கலாம். நான் கல்லுப்பு தான் போடுறேன். இந்த சால்ட் போட்டுட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இதை வதக்கிடும் போது இது நல்லா வதங்கிடும். ஒரு 3/4 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கிங்க. பார்த்திங்களா எவ்வளோ சிம்பிளாக குயிக்காக நம்மளுக்கு தக்காளி சாப்பாட்டுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது நல்லா பாயில் ஆகி தக்காளி ஸ்மாஷ் ஆகணும். தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிட்டு இதுலேருந்து ஆயில் செப்ரேட் ஆகி வர வரைக்கும் நீங்கள் இது பாயில் ஆகிறதுக்கு விடுங்க. இப்போ நம்ம ஊற்றி இருக்கிற தண்ணியெல்லாம் அது நல்லா வற்றிட்டு அதுலேருந்து ஆயில் நம்மளுக்கு செப்ரேட் ஆகி வரணும். பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துங்க. தேவைப்பட்டால் பச்சை மிளகா போட்டுக்குங்க. இதுலேருந்து ஆயில் செப்ரேட் ஆகி வர வரைக்கும் நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போது நல்லா மயமாக கொரியாண்டர் லீவ்ஸ் சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு டொமேட்டோ சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போது இது எல்லாத்துலேயுமே நான் ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறதுல எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும் தான் நம்ம ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். மிச்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செய்து ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கினீங்கன்னா கூட உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நல்லா வதக்கிட்டு அதுலேருந்து ஆயில் செப்ரேட் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்குறோம். நல்லா ஆற வச்சுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நான் வந்து புல்லட் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். புல்லட் ரைஸில் ஒயிட் ரைஸ் செய்து ஆற வச்சுட்டு அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரைஸ் சூடாக இருக்கும் போது மிக்ஸ் பண்ணாதீங்க, அது கொஞ்சம் ஆறட்டும், அப்புறமா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த ரைஸு நீங்கள் வந்து ஸ்கூலுக்கோ பிக்னிக்கோ இந்த மாதிரி நீங்கள் செய்து எடுத்துன்னு போகும்போது அந்த டொமேட்டோ சட்னியில் ரைஸ் நல்லா போயிட்டு ஊற ஊற உங்களுக்கு டேஸ்ட் இன்னும் அதிகமாக கூடும். பாருங்கள், நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உப்பு காரம் டொமேட்டோ சட்னியில் டேஸ்ட் பார்த்துக்குங்க. இதில் ஃப்ளேவர் நம்மளுக்கு கொடுக்குறதே அந்த கார்லிக் நம்ம தட்டி போட்டிருக்கோம் இல்லைங்களா, பூண்டு, அதுவே அப்புறம் வரமிளகா தான் இதுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த கார்லிக்கு ஆயிலில் நம்ம ஃப்ரை பண்ணி இருக்கிறதுனால ஒரு நல்ல ஃப்ளேவர் இருக்கும். சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வேர்க்கடலைக்கு பதில் நீங்கள் கேஷ்யூ நட் கூட போட்டுக்கலாம். வேர்க்கடலை வேண்டான்றவங்க கேஷ்யூ நட் அந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே, நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கூட நான் வந்து பொட்டேட்டோ ஃப்ரை செஞ்சுருக்கேன். பொட்டேட்டோ ஃப்ரை தான் நான் சர்வ் பண்ணுறேன். இது டொமேட்டோ ரைஸ் கூட சூப்பர் காம்பினேஷனு. இந்த பொட்டேட்டோ ஃப்ரையுடைய ரெசிபி உங்களுக்கு வேணும்னா பொட்டேட்டோ ஃப்ரைன்னு கீழே கமெண்ட்ஸில் நீங்கள் டைப் பண்ணுங்கள். நான் அந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன்.
இந்த மாதிரி உதிரா நல்லா சூப்பர் டெலிஷியஸாக நம்மளுக்கு தக்காளி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் எனக்கு தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். பொட்டேட்டோ ஃப்ரை ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்கள் வேணும்னா நீங்கள் சொன்ன மாதிரி கமெண்ட்ஸில் பொட்டேட்டோ ஃப்ரைன்னு டைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். செய்து சாப்பிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு. இது வரைக்கும் ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. See you all in next video.